ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா 250 கப் அளவு மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா ஊறினா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். அதனால் தாராளமாக 3லேருந்து 4 மணி நேரம் கூட இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா இந்த மாதிரி 4ஆக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட வந்து கப்பிகள் இருக்கக்கூடாது. நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பூரி செய்யும்போது ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்தேன். பெருசாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். 1 கப் பாசிப்பயிருக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பயிறு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணியாக சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பாசி பருப்பில் உள்ள தண்ணியே பார்த்திங்கன்னா போதும். அதனால் தண்ணி சேர்க்காமல் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிசையும் போது கொஞ்சம் பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைகிறதுக்கு வரும். நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்கும். அதனால் நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வந்து பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூரிக்கட்டையில் மேலேயும் கீழேயும் பேப்பர் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 2 பக்கத்துமே பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சு அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகவும் வேலை முடியும். எல்லா பால்ஸையுமே ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்து எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம விரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம நார்மலாக சாப்பிட்ற பூரி மாதிரியே நல்லா உப்பி வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பூரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம எப்பயுமே செய்கிற கோதுமை பூரி மாதிரியே இந்த மாவு பூரியும் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம அடிஷ்னலாக அதில் பாசிப்பயிறு வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது அது. நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்ரீனிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை. அப்போ தான் வந்து வீடியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உடனே வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.